அந்த பொண்ணு மோகனோட ஆட்டோல ஏறின சரியா 45 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு பக்கத்துல இருக்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல வந்து இறங்கி இருக்காங்க. சேலம்ல இருந்து வந்த அந்த பஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாம அதுக்கு ஆப்போசிட் சைட்லயே அந்த பொண்ணை இறக்கி விட்டுருக்காங்க. இது யூசுவலாவே அங்க நடக்கிற ஒரு விஷயம் தான். பிகாஸ் அங்கதான் டவுன் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஆட்டோ ஈஸியா கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் இறக்கி விட்டாலும் லோக்கல் பஸ்ல போறவங்க அங்கதான் வந்து ஏறி ஆகணும். இப்படிதான் அந்த பொண்ணும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோட்ல இறங்கி இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு இருந்த முதல் சிக்கலே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணு மட்டும் தான் நைட் 11 மணிக்கு பஸ்ல இருந்து இறங்கி இருக்காங்க. சேலத்துல அவங்களோட ரிலேட்டிவ் வீட்ல தங்கி இருக்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த 18 வயதான அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வராங்க. சென்னை மாதாவரம்ல இருக்க இவங்க ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவங்கள பாத்துக்கிறதுக்காக சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்கு தமிழும் சுத்தமா தெரியாது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த நிலையில ராத்திரி 11 மணிக்கு ஆள் இல்லாத அந்த நடு ரோட்ல மாதவரம் போற பஸ்ஸுக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணை கோயம்பேடு மார்க்கெட் கிட்ட ஆட்டோ மாத்தி விட்ட அந்த ஆட்டோவும் அந்த பொண்ணு நின்னுட்டு இருந்த ரோட்ல வந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்த ஆட்டோ டிரைவர் வேகமா அந்த ரோட்டோரமா நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு கிட்ட போய் ஆட்டோவை நிறுத்துறாரு. ஆட்டோல இருந்து வெளியே எட்டி பார்த்த டிரைவர் அந்த பொண்ணு கிட்ட எங்க போகணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் மாதவரம் போகணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஆனா அங்க நின்னுட்டு இருந்த பொண்ணுக்கு அவரோட ஆட்டோல போக விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. ஆட்டோ டிரைவர் சவாரிக்கு கூப்பிட்டும் அந்த பொண்ணு வேணான்னு தான் ஹிந்தில சொல்லியிருக்கா. இப்ப அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆட்டோ டிரைவர் இதுக்கு மேல இங்க ஆட்டோவோ பஸ்ஸோ வராது அப்படின்னு சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டே ஆட்டோல இருந்து கீழே இறங்கின ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணோட லக்கேஜ் எல்லாம் ஆட்டோக்குள்ள ஏத்துறாரு. அப்பையும் ஆட்டோ வேணாம் அப்படின்னு சொன்ன பொண்ணு வலுக்கட்டாயமா பேசி ஆட்டோக்குள்ள ஏத்துறாரு. அவ்வளவு நேரம் நைட்ல தனியா ரோட்ல நின்னுட்டு இருந்தப்ப கூட பயம் தெரியாத அந்த பொண்ணுக்கு அப்படி அந்த ஆட்டோக்குள்ள ஏறினதும் ஒருவித பதட்டமும் அவங்க மனசுல உருவாகுது. ஆனா அந்த நேரத்திலையும் அந்த பொண்ணு தெளிவா ஒரு விஷயத்த பண்றாங்க. மாதவரம்ல இருக்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அவங்க போன்ல இருக்க லைவ் லொகேஷனை ஷேர் பண்றாங்க. ஆனா பாவம் இன்னும் 3 நிமிஷத்துக்குள்ள அந்த ஆட்டோ டிரைவரோட டிராப்குள்ள அந்த பொண்ணு மாட்டிக்க போறாங்க அப்படிங்கிறது அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியல. அவங்க ஃப்ரெண்டும் லைவ் லொகேஷனை வச்சு இந்த பொண்ணு எங்க எந்த ரூட்ல வராங்க அப்படிங்கறத தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. மீன்வைல் ஆட்டோ டிரைவரும் அவரோட வேலையை ஆரம்பிச்சிருந்தாரு. ஆட்டோவை கிளம்பாக்கத்துல இருந்து எடுத்ததும் ஆட்டோ டிரைவர் தொடர்ந்து 2 போன் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி வச்ச அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள ஆட்டோ வண்டலூர் கிட்ட போனதும் டிரைவர் வண்டியை ஸ்லோ டவுன் பண்றாரு. அப்ப திடீர்னு 2 பேர் ஆட்டோவோட 2 சைட்ல இருந்தும் வேகமா ஓடி வந்து ஏறுறாங்க. அந்த 2 பேரும் ஆட்டோ